உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் ஹாய். வாங்க கோயிலுக்குள்ள போவோம். இல்ல நீங்க போங்க நீங்க போங்க. சார் என்ன சொல்றாரு? அது என்னன்னா உள்ள வந்தா அண்ணி பாத்துருவாங்களாம், அதனால இங்கேயே வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. ஓ அப்படி சொல்றாரா? சார் ஓகே ஓகே, நீங்க இங்கே இருங்க. உங்களுக்கும் சேர்த்து நான் உள்ள போய் வேண்டிக்கிறேன். ஓகே சார். அண்ணி பாத்துற போறாங்க, வாங்க உள்ள வாங்க சார் போலாம். வாங்க வரேன் சார். மகா ஐஸும் விஜய் வந்திருக்காங்க, நந்தினி மட்டும் வரல. என்ன காரணமா இருக்கும்? அம்மா வணக்கம்மா. வாங்கம்மா. வணக்கம். என்ன பெரியப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. மகா இவர் யாருன்னு தெரியுதா? நம்ம கணபதி பெரியப்பா. அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்களே. சொல்லிருக்காங்க, கணபதின்னு சொல்லிருக்காங்க அம்மா. அது நான் தான்மா. இது யாருமா? தங்கச்சியாம்மா? ஆமா பெரியப்பா, பேரு மகா, மகாலட்சுமி. அவரு என் ஹஸ்பண்ட் விஜய். இது விக்கி, உடன்பிறவா சகோதரன். அடிக்கடி ஊர் பக்கம் வந்து போயிட்டு இருந்தா தானம்மா சொந்த பந்தம் யாரு என்னன்னு தெரிய வரும். டவுனுக்கு போனதும் பிறந்த மண்ணா மறந்துடுறீங்க, உறவு காலங்களையும் மறந்துடுறீங்க. எங்களை பார்க்க வரலனாலும் பரவாயில்ல, அக்னியம்மாவை பார்க்கறதுக்காக வரலாம்ல. மாமா அதான் இப்ப வந்துட்டோம்ல, இனிமேல் அடிக்கடி வருவோம். வந்தா சந்தோஷம் தான் தம்பி. சரி பெரியப்பா, சாமி கும்பிடுறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டீங்கல்ல? நீ போன் பண்ணி சொன்னதுமே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டமா. வாங்க போய் பூசாரி பாப்போம். வாங்க வா மகா. வாங்க வாங்க. பூசாரியா நான் சொன்னல, அது இவங்க தான். வணக்கம் சாமி. வணக்கம்மா. வணக்கம் சாமி. யாருன்னு தெரியுதா பூசாரி? தெரியாமலையா? முகஜாடைய பார்த்தாலே தெரியுது, நம்ம காளிங்கராயர் வம்சம்னு. கரெக்டா சொன்னீங்க. பொண்ணுங்க ரெண்டும் நம்ம ஜோதி பெத்த பிள்ளைங்க. ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்கீங்களாமா? இருக்கோம் சாமி. இந்த கோயில்ல மண்டகப்படி பரிவட்டம் மரியாதைலாம் காளிங்கராயர் வம்சத்துக்கு தான். இப்போ 4 குடும்பம் மட்டும்தான் இந்த ஊர்ல மிஞ்சி இருக்கு. மற்றவங்க எல்லாம் உங்களை மாதிரியே டவுன் பக்கம் போய் குடியேறிட்டாங்க. நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க பூசாரி. வம்ச வரலாறு தெரிஞ்சாதான் அடிக்கடி ஊர் பக்கம் வந்துட்டு போவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை கணபதி. அது எப்போ நடக்கணுமோ அப்போதான் நடக்கும். அக்னியம்மனை கும்பிடுற பாக்கியம் இப்போதான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதான் தேடி வந்திருக்காங்க. ஆமா சாமி, குலதெய்வத்தை கும்பிடாம இருந்ததுனாலதான் எங்க குடும்பத்துக்கு இவ்ளோ கஷ்டம்னு நினைக்கிறேன். அதை நினைச்சலாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. அக்னியம்மன் மண்ணில் காலடியை வச்சிட்டீங்கல்ல, இனி உங்க கஷ்டம் எல்லாம் பஸ்பா மாதிரி காணாம போயிடும். வேண்டுதல் என்னன்னு பூசாரி கிட்ட சொல்லுமா, அவர் என்ன பண்ணணும்னு சொல்லுவாரு. சாமி, என் தங்கச்சியோட வீட்டுக்காரர் விக்ரம் கொஞ்ச நாளா ஆளை காணோம். அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் வீட்டுக்கும் வரவே இல்ல. அவர் எங்க இருந்தாலும் வீட்டுக்கு திரும்பி வரணும், அதான் நம்ம அக்னியம்மன் கிட்ட முறையிட்டு போலான்னு வந்தோம். உங்க கோரிக்கைய அக்னியம்மன் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாமா. குளத்தை காக்கிற சாமிக்கு பேர் தானே குலதெய்வம். உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் சீக்கிரமாவே திரும்பி வந்துருவார். நீங்க சாமியை வேண்டிக்கிட்டு பொங்கலை வைங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமியாடி வந்துருவாரு. அவர் வந்து உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிடுவாரு. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம். சரிங்க கணபதி, கூட்டிட்டு சரிங்க. மகா ஒரு வேலையை செஞ்சா அது எப்படியாவது தடுத்துடணும், எப்படியாவது கெடுத்துடணும்னு நினைக்கிறவங்க தான் நந்தினி. அவங்க ஏன் கோயிலுக்கு வரல? ஒருவேளை மகா கோயிலுக்கு வர விஷயம் அவங்களுக்கு தெரியாதோ? இல்ல வேற ஏதாச்சும் பிளான் பண்றாங்களா? இல்லையே, நான் பார்க்கும்போது நந்தினி வீட்டில் தானே இருந்தாங்க. அவங்க இப்படி வராம போனாங்க. மகா கூட அவங்க வருவாங்க தானே நினைச்சேன். ஏன் அவங்க வரல? இல்லையே, எப்படி என் கணிப்பு மிஸ் ஆச்சு? நான் தானே பார்த்தேன், நம்ம கணிப்பு இது வரைக்கும் மிஸ் ஆனதே இல்லையே. ஓஹோ, இதுதான் மகாவோட குலதெய்வ கோயிலா? பெருசா அப்படி ஒண்ணும் இல்லையே. இதுக்கா இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தாங்க? பரவாயில்ல, இப்படி அவங்க வரலனா மகாவை பழிவாங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காதே. கோகிலா அக்கா உள்ளூர்ல ஒருத்தனை உதவிக்கு அனுப்புறதா சொன்னாங்களே,
அவன் வந்துட்டானா இல்லையான்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி கேட்போம். மேடம், நான் இங்க இருக்கேன். நீங்க நந்தினி மேடம் தானே? ஆமா, நீங்க யாரு? நான் தான் மேடம், வாசு. கோகிலா அக்கா அனுப்பிச்சு வச்சாலு. ஓ, நீதானா அது? யாரு இவன்? புதுசா இருக்கான். சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை பாரு. மேடம், இவங்களா? இவங்க இப்பதான் கார்ல இருந்து இறங்கி கோயிலுக்குள்ள போனாங்க. ஓ, அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. நீ என்ன பண்ற? கோயிலுக்குள்ள போன அவங்க என்ன பண்றாங்க, யார் யார்கிட்ட என்ன செய்தி பேசுறாங்கன்னு யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துட்டு வரணும். சரி மேடம், நான் பாத்துட்டு வரேன். நீங்க இங்க கார்லயே இருங்க. இந்தாங்க மேடம். யாரு இவன்? பார்த்தா லோக்கல் ஆளுமா இருக்கா. அவங்ககிட்ட மொபைல் எதையும் காமிச்சாங்க, பார்த்துட்டு தலையாட்டினா. தலையாட்டிட்டு நேராக கோயிலுக்குள்ள போயிட்டான். அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க அவங்ககிட்ட? என்னன்னு புரியலையே. அம்மா, அங்க பாருங்க, சாமி ஆடிட்டு வர்றாரு. நம்ம பூசாரி சொன்ன சாமி இவர்தான். சாமி காலில் விழுந்து உங்க கோரிக்கையை சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு சாமி சொல்லும். போ. இந்த கேள்விக்கான பதில இந்த அக்னி அம்மன் தான் சொல்லணும். நீ என்ன பண்ற? இன்னைக்கு சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது இந்த கோவில் குளத்துல நீராடி ஈரத்துணியோட இந்த அம்மன் முன்னாடி நின்னு என்கிட்ட என்ன கோரிக்கை சொன்னியோ அதை இந்த அக்னி அம்மன் காலடியில போய் வை. இந்த அம்மனோட சன்னதிய கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணு. 1008 விளக்கேத்தி விடியிற வரைக்கும் அதை அணையாம பாத்துக்கோ. விடிஞ்சதும் இந்த அக்னி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி நாள் முழுக்க அண்ணன் தண்ணி அருந்தாம விரதம் இரு. சாயந்தரம் பொழுது சாயும் போது நீ பண்ண பணிவிடைக்கெல்லாம் இந்த அக்னி அம்மன் மனசிறங்கி என் மூலமா நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும். உன் தாலிக்கு சொந்தக்காரன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு அது காட்டும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். ஓ, இதுதான் விஷயமா? நந்தினி மேடம் கிட்ட சொல்லிடுவோம். கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டு ரொம்ப நேரமா நந்தினிகிட்ட என்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.